ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப்னியே. நாம் இன்றைக்கி மலையாளத்தில் பூதகாலம், என்னது பேய் பூதம் அதெல்லாம் இல்லைங்க, தமிழில் கடந்த காலம், ஆங்கிலத்தில் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க. எப்படி ஒரு வாக்கியத்தை பூதகாலத்தில் உருவாக்குவது, அதாவது கடந்த காலத்தில் மலையாளத்தில் எப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்குவது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. போயிட்டு மலையாளம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக மலையாளம் எழுத படிக்க முடியும். இது நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, நீங்களும் வேணுமா இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனலில் மலையாளம் வித் ஜேபி அப்படின்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நிறைய வெக்காபுலரி சென்டென்சஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போவே ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போது ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படின்னு 3 இருக்கும். ஸோ ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் நீங்கள் நிகழ்காலம் என்ன, கடந்த காலம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில எக்ஸாம்பிளை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ கோ அப்படின்னா போகுக அல்லது போகு, அதாவது நிகழ்காலத்தில். அதுவே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போய். ஸோ ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் நம்ம தமிழில் சொல்கிறது இல்லையா, வா வந்தான், போ போனான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, குடி குடித்தான். ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் நிகழ்காலத்தில் என்ன, கடந்த காலத்தில் என்ன தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒருவர் பேசும்போது அவங்க நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லை கடந்த காலத்தை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சி காணுக, சா கண்டு, ட்ரிங்க் குடிக்குக, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. ட்ரிங்க் குடிக்குக, ட்ராங்க், குடிச்சு. கம் வரிக அல்லது வரு, கேம் வன்னு, ரைட் எழுதுக, ரோட் எழுதி, மீட் கண்டுமுற்றுக, மெட் கண்டுமுட்டி, பை வாங்குக, பாட் வாங்கி, லுக் நோக்குக, லுக் நோக்கி, ஈட் கழிக்குக, ஏட் கழிச்சு, சிட் எரிக்குக, சாட் எருன்னு, டு செய்யுக, டிட் செய்து. இதுபோல் நிறைய வார்த்தைகளை நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஞான் போய் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இப்போ யோசிக்கணும், போய், ஓ கடந்த காலம், அப்போ ஐ வென்ட், நான் போனேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் எல்லா விதமான காலங்களிலும் எப்படி மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். போகுக போய், ஐ வென்ட். ஞான் போய், ஞான் இன்னலை போய், இன்னலை அப்படின்னா எஸ்டர்டே நேற்று. ஞான் இன்னலை போய், நான் நேற்று போனேன். நீ எங்கடா போன, இல்லை யாராவது ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எப்போ போனீங்க, நான் இன்னலை போய் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் நேற்று போனேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை புரிஞ்சிக்கணும். ஞான் வன்னு, ஐ கேம். ஞான் இன்னலை வன்னு அப்படின்னா நான் நேற்று வந்தேன். ஞான் இன்னலை வன்னு. நீ கழிச்சு, அந்த வெர்பை பாருங்கள், போகுக போய், கழிக்குக கழிச்சு, அப்படி மாறும்போது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். யூ பிளேட், நீ கழிச்சு அல்லது நீங்கள் கழிச்சு மரியாதை சொல்வதா இருந்தால். அவள் பரஞ்சு, பறையுக அப்படின்னா சே, பரஞ்சு அப்படின்னா அவள் சொன்னாள். ஞான் வளரதிகம் குடிச்சு, ஐ drank too much. ஞான் வளரதிகம் குடிச்சு, நான் அதிகமாக குடித்தேன். ஞான் அது வீண்டும் செய்து, ஐ did it again. ஞான் அது வீண்டும், வீண்டும்னா மீண்டும், அதாவது அகைன் செய்து. அவர் ஆஃபீஸ்லேக்கு பஸ்ஸில் வந்தோம். அவர், they came to office by bus, அதாவது அவர் அலுவலகத்திற்கு பேருந்தில் வந்தார். அவர் ஆஃபீஸ்லேக்கு பஸ்ஸில் வന്നു. அவன் ഈ ചിത്രം വരച്ചു, he drew this picture. அவன் இந்த படத்தை வரைந்தான். அவன் ഈ ചിത്രം വരച്ചു.
ഞാൻ റൊട്ടിയും വെണ്ണയും കഴിച്ചു. ഞാൻ I ate அதுனா കഴിച്ചു. ரொட்டியும் bread and butter, ரொட்டியும் வெண்ணையும் കഴിച്ചു. நீ எப்போல் வண்ணு? ஏன்னா கடந்த காலத்தில் வெறும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேள்வியும் கேட்பேன் இல்லையா, நீ எப்படா வந்த? நீ எப்போல் வண்ணு, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள், அல்லது நீங்கள் எப்போல் வண்ணு மரியாதை கேட்கும்போது நீங்கள் எப்போல் வண்ணு, when did you come? அவள் இன்னல வண்ணு, she came yesterday, அவள் நேற்று வந்தாள். இங்கே நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் பயன்படுத்தலாம். அவள், அவன், அவர். அவர் இன்னல வண்ணு அப்படின்னா அவர்கள் நேற்று வந்தார்கள். அவன் கழிஞ்ச ஆഴ്ച வண்ணு, கழிஞ்ச அப்படின்னா லாஸ்ட், ஆഴ്ച அப்படின்னா வாரம், வண்ணு வந்தார். அவன் കഴിഞ്ഞ ആഴ്ച വന്നു, he came last week. ഞാൻ ഇന്നലെ ഒരു സിനിമ കണ്ടു, I saw a film yesterday. ഞാൻ ഇന്നലെ ഒരു സിനിമ കണ്ടു. கடந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம் I saw a film yesterday. What happened? அதுக்கு மலையாளத்தில் என்னென்னா ಎಂದಾನು ಸಂಭವಿச்சது அல்லது ಎಂತು ಸಂಭವಿച്ചു இப்படியும் கேட்பாங்க, ಎಂತು ಸಂಭವಿச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில ಎಂದಾನು ಸಂಭವಿச்சது அப்படின்னு கேட்க. வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது, இது கடந்த காலம். அவள் என்னை കഴിഞ്ഞ ആഴ്ച கண்டு, ஷி met me last week. அவள் என்னை കഴിഞ്ഞ ஆഴ്ച கண்டு, കഴിഞ്ഞ ஆഴ്ച அப்படின்னா லாஸ்ட் வீக், கண்டு அதாவது பார்த்தாள் அல்லது சந்தித்தாள். நீ பக்ஷணம் கழிச்சோ, டிட் யூ ஈட், நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறது இல்லையா, அதுதாங்க. நீ பக்ஷணம் கழிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வாக்கியம், கழிச்சோ அப்படின்னா அது கேள்வி வாக்கியம். நீ சாப்பிட்டியா அப்படின்னா கேள்வி வாக்கியம், நீ சாப்பிட்டாய் அப்படின்னா பாசிட்டிவ் வாக்கியம். அதே தாங்க, நீ பக்ஷணம் கழிச்சோ. நீங்களுக்கு மனசிலாயோ, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம கேட்போம் இல்லையா மலையாளத்தில் நிறைய பேர், உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அது தாங்க நீங்களுக்கு மனசிலாயோ. நினைக்கரியுமோ, நினைக்கரியுமோ அப்படின்னா டிட் யூ நோ, உனக்கு தெரியுமா நம்ம கேட்குறது இல்லையா, உனக்கு தெரியுமா, நினைக்கரியுமோ. அவள் பிஎஸ்சி பரீட்சை கழிஞ்ச வருஷம் எழுதி, ஷி ரோட் பிஎஸ்சி எக்ஸாம் லாஸ்ட் இயர். கழிஞ்ச அப்படின்னா லாஸ்ட், கழிஞ்ச ஆഴ്ച அப்படின்னா லாஸ்ட் வீக்கு, கழிஞ்ச வருஷம் அப்படின்னா கடந்த வருடம். அவள் பிஎஸ்சி பரீட்சை கழிஞ்ச வருஷம் எழுதி, எழுதுக அப்படின்னா ரைட், எழுதி அப்படின்னா ரோட். அவர் ഇന്നലെ സ്കൂളിലേക്ക് പോയി, they went to school yesterday. അവർ ഇന്നലെ സ്കൂളിലേക്ക് പോയി. we bought a new car, ഞങ്ങൾ ஒரு புதிய கார் வாங்கிச்சு. ஸோ நம்மளுடைய லெசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களால் ஒரு முடிஞ்ச சிறு தொகையை கொடுக்கணுன்னா இந்த கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பை அழியுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.